அனூர் அரசின் அதிரடி நடவடிக்கை. கோடிக்கணக்கான சொத்துக்கள், 354 பவுண்ட் வாகனங்கள் பறிமுதல். வல்வட்டித்துறை நகரபிதா சிவாஜிலிங்கம் அவசர சிகிச்சை பிரிவில். முன்னாள் ராணுவ தளபதியிடம் விசாரணை. ஈஸ்டர் தாக்குதலில் மறைந்துள்ள மர்மம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் US விமானத்திற்கு காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் நன்றி தெரிவிப்பு. நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு. களமிறக்கப்படும் 2500 போலீசார். வளிமண்டலவியல் திணைக்கள அத்தியட்சரை ஒழித்து வைத்துள்ள அனூர் அரசு. முஜிபுர் ரஹ்மான் பகிரங்கம். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் உள்நாட்டு வெளிநாட்டு உதவிகள் திருடப்படாது என்று நம்பிக்கை உள்ளது. ஓமல் பே சோபித தேரர். அனூர் அரசாங்கத்தின் கீழ் சட்டவிரோதமான முறையில் பெறப்பட்ட சொத்துக்கள் மற்றும் உடைமைகளை அரசு சொத்தாக மாற்ற நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வூட்லர் தெரிவித்தார். நாட்டில் திட்டமிட்ட குற்றவாளிகளால் சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட சொத்துக்களை தடை செய்வதற்கும் அவற்றை அரசுடைமையாக்குவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த 2 வருடங்களில் 354 பவுண்ட் தங்கம், 77 வாகனங்கள், 35 கோடி ரூபாய் பணம் மற்றும் 1 கோடி 6 லட்சம் பெறுமதியான பல்வேறு சொத்துக்களை அரசுடைமையாக்கப்பட உள்ளது. இதில் 2024 ஆண்டில் மாத்திரம் 150 பவுண்ட் தங்கம், 64 வாகனங்கள், 6 கோடி ரூபாய் பணம் மற்றும் 61 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் அரசுடைமையாக்குவதற்காக தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளன. 2025 ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 204 பவுண்ட் தங்கம், 13 வாகனங்கள், 67 கோடியே 78 லட்சம் ரூபாய் பெறுமதியான காணி மற்றும் ஏனைய சொத்துக்கள் மற்றும் 18 வீடுகள் என சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட பெருமளவிலான சொத்துக்களை அரசுடைமையாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். வல்வட்டித்துறை நகரபிதா சிவாஜிலிங்கம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் இன்றைய தினம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர் மருத்துவ சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வந்த சிவாஜிலிங்கம் உடல் ரீதியாக மிக இயலாத நிலையிலேயே வல்வட்டித்துறை நகரசபை தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் இன்று ஏற்பட்ட உடல்நலக் குறைவு காரணமாக அவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது அவர் மருத்துவர்களின் கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவரது உடல்நல நிலை குறித்து மேலதிக தகவல்கள் பெறப்பட்ட பின்னர் அறிவிக்கப்படும் என கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக நடத்தப்படும் விசாரணைகள் தொடர்பாக முன்னாள் ராணுவ தளபதி மகேஷ் சேனநாயக்கவிடம் வாக்குமூலம் பெறப்பட உள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதல் நடந்த நேரத்தில் ராணுவ புலனாய்வு பிரிவின் செயல்பாடு மற்றும் பொறுப்புகளை பிரிப்பது தொடர்பான பல உண்மைகளை கண்டறிவதே இதன் நோக்கமாகும். இந்த விசாரணைகள் தொடர்பாக கடந்த வாரம் முன்னாள் போலீஸ் மாதிபர் CD விக்ரமரத்னவிடமிருந்தும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் பெற்றது. மேலதிகமாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் இருந்த பிரதி போலீஸ் மாதிபரிடமும் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. அதேவேளை கட்டுவாப்பட்டி தேவாலயத்தில் தற்கொலை குண்டுவெடிப்பை நடத்திய துப்பாக்கிதாரியின் மனைவி என புலனாய்வு பிரிவுகளால் வெளிப்படுத்தப்பட்டுள்ள சாராவின் மரணத்தை உறுதிப்படுத்த 3 சந்தர்ப்பங்களில் நடத்தப்பட்ட DNA சோதனைகள் கடுமையான சந்தேகங்களை எழுப்பியுள்ளது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் US விமானத்திற்கு காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் நன்றி தெரிவித்துள்ளனர். இன்று வவுனியாவில் வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கம் ஏற்பாடு செய்த ஊடக சந்திப்பிலேயே அச்சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார் இவ்வாறு தெரிவித்தார். 3218வது நாளாக தொடரும் போராட்டத்தில் காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் US விமானத்திற்கு நன்றி தெரிவித்தார். வவுனியா நீதிமன்றத்துக்கு எதிரே A9 சாலையின் ஓரத்தில் மழையிலும் வெயிலும் குற்றமற்ற தங்கள் காணாமலாக்கப்பட்ட குழந்தைகளுக்காக 3218வது நாட்களாக போராடி வரும் தாய்மார்கள் இன்று ஒரு சிறப்பு அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். சமீபத்தில் அமெரிக்காவின் C-130 விமானம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியது. இது எங்கள் போராட்டத்துக்கு புதிய நம்பிக்கையை அளித்ததாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். இறுதிக்கட்ட போரின் போது மற்றும் அதன் பின்னரும் காணாமலாக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தமிழ் பிள்ளைகளின் நிலை குறித்த உண்மையை தேடி பல ஆண்டுகளாக தாய்மார்கள் சிங்கள அரசின் புறக்கணிப்பு, மிரட்டல் மற்றும் அடக்குமுறைக்கு மத்தியில் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். ஆனால் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை நீதி வேண்டுமானால் உலக சக்திகள் தலையிட முடியும் என்பதை தெளிவாக காட்டுகிறது என தாய்மார்கள் கூறுகின்றனர். இலங்கையின் கடுமையான இராணுவம் மற்றும் பயண கட்டுப்பாளர் பாடுகளை மீறியும் அமெரிக்கா நேரடியாக யாழ்ப்பாணத்தில் தலையிறங்கியது தாய்மார்களுக்கு ஒரு வலிமையான சின்னமாக அமைந்தது. அவர்கள் கூறியதாவது, எங்கள் அழைப்பு அமெரிக்காவை அடைந்து விட்டது. இலங்கை அரசு எங்களை மிரட்டினாலும் ஒடுக்கினாலும்
அமெரிக்கா உலகத்துக்கு காட்டியது. நீதி வர வேண்டும் என விரும்பினால் எதையும் யாராலும் தடுக்க முடியாதது என யாழ்ப்பாணத்தில் இறங்கிய அந்த விமானம் தமிழர்கள் எந்த சக்தியையும் அச்சுறுத்த முடியாது என அறிவித்தது. எங்கள் நம்பிக்கையை சொல்வோம், அவனின்றி எதுவும் அசையாது. இன்று எங்கள் போராட்டத்தில் ஒரு அசைவு ஏற்பட்டுள்ளது. தாய்மார்கள் மேலும் தெரிவித்ததாவது, அமெரிக்காவின் மனிதாபிமான நடவடிக்கை தமிழ் தாய்மார்களுக்கு ஒரு நெறிப்படுத்தும் வலிமையாக அமைந்துள்ளது. காணாமல் ஆக்கப்பட்ட தங்கள் குழந்தைகளின் நிலை குறித்து உண்மையை தெரிந்து கொள்ள அவர்கள் இன்னும் சர்வதேச தலையீட்டையும் நிபுணர் விசாரணையும் பொறுப்பு குரலையும் கோருகின்றனர். காணாமல் ஆக்கப்பட்ட அனைத்து தமிழ் குழந்தைகளுக்கும் நீதி கிடைக்கும் வரை மற்றும் வடக்கு கிழக்கு பிரச்சனைகளுக்கு ஒரு அரசியல் தீர்வு அமையும் வரை அமெரிக்கா தனது ஈடுபாட்டை தொடர வேண்டும் என தாய்மார்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். தாய்மார்களின் போராட்டம் தொடர்கிறது. ஆனால் இன்று அது ஒரு புதிய நம்பிக்கையுடன் தொடர்கிறது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு வேலை திட்டங்களை முன்னெடுக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதற்கமைய 2500 போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எப்ஜு வூட்லர் தெரிவித்துள்ளார். மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் விசேட வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் வளிமண்டலவியல் திணைக்கள அத்தியட்சரை பாதுகாப்பு அமைச்சில் ஒளித்து வைத்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்திற்கு சென்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை குறிப்பிட்டுள்ளனர். தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், ஏன் அவரை மறைத்து வைத்துள்ளீர்கள்? அத்தியட்சரையும் ஊடகங்களை முனைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்குங்கள். அவரை தனியாக வைத்து ஊடக அறிக்கைகளை பெற்று சரிபார்த்து ஜனாதிபதி ஊடக மையத்திற்கு அனுப்பப்பட்டு ஊடகங்களுக்கு தகவல் பரிமாறப்படுகிறது. அதனால் எங்கேயோ தவறு நடந்துள்ளது. அந்த தவறை மறைப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது. அந்த தவறை ஏற்றுக்கொண்டு முன்னோக்கி செல்வோம். ஏற்பட்ட மரணங்களுக்கு அரசு கட்டாயம் பொறுப்பேற்க வேண்டும். அவ்வாறு அரசாங்கம் தவறு செய்யவில்லை என்றால் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவை ஒன்றை அமைத்து விசாரணை நடத்துங்கள் என தெரிவித்தார். இலங்கையின் பிரதான சங்கநாயக்க தேரர் ஓமல் பே சோபித தேரர் சுனாமி நிவாரண உதவிகளை திருடிய ஆட்சியாளர்கள் இருந்ததாகவும் கோவிட் தொற்று நோயின் போது நண்பர்களுக்கு ஆன்டிஜென் பரிசோதனைகள் மூலம் திருட அனுமதித்ததாகவும் குற்றம் சாட்டினார். எனினும் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் கிடைக்கும் உதவிகள் சரியாக விநியோகிக்கப்படும் என்று தான் நம்புவதாக அவர் குறிப்பிட்டார். தலத்தீப்பட்டிய சமூக சேவைகள் அறக்கட்டளை ஏற்பாடு செய்த கங்குடவில சோமதேரரின் நினைவு விழாவில் பங்கேற்ற அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். அங்கவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய சூழ்நிலையில் அனர்த்த முகாமைத்துவத்தில் மிக உயர்நிலையில் இருப்பது பௌத்த விகாரைகளாகும். மறைந்த சோமதேரர் தான் நாட்டை காப்பாற்ற முன்னோடியாக இருந்தார். அவரது வழிகாட்டுதலின் கீழ் பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டுவர எங்களால் முடிந்தது. இன்றும் சோமதேரர் எங்களுக்கு வழிகாட்டுகிறார். இந்த நிகழ்வில் பூச்சிய பாசரம் உள்ள தயாவன்ச தேரர், புதுகள ஜீனவன்ச தேரர், கங்குடவில சோமதேரரின் சகோதரர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மலைநாட்டில் உள்ள மக்கள் உண்மையிலே பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அங்கு வாழுகின்ற சூழ்நிலை மக்களுக்கு இல்லை என்பது உண்மைதான். நாங்கள் அந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது பெரும்பாலும் அங்கு ஒரு சிஸ்டமேட்டிக்காக வீடுகள் அமையவில்லை. ஆகவே மண் சிதைவுகள் ஏற்பட்டு பல மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அந்த மக்களை வேறு இடத்தில் குடியேற்ற வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் அவர்கள் வடகிழக்கு தான் குடியேற்ற வேண்டும் என்பது அது உண்மையில் அது ஒரு பொருத்தமான வாதம் இல்லை. நாட்டிலே பல இடங்கள் இருக்கின்றது. உதாரணமாக புலனறுவை மாவட்டத்தை சொல்லலாம். இங்கு நிறைய அரச காணி இருக்கிறது, பரந்துபட்ட காணிகள் இருக்கிறது. நாங்கள் ஓட்டமாடி வாழைச்சலை தாண்டி போனப்போ பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் இருக்கின்றன. அந்த இடங்களிலே குடியேற்றலாம். குருநாகல் மாவட்டம் பெரிய மாவட்டம், அங்கும் குடியேற்றலாம். ஆகவே வடகிழக்கு தான் குடியேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் மறுக்கின்றோம். வேண்டுமென்றால் மனோ கணேசன் சொல்வது போன்று சுமந்திர ஒத்துக்கொள்வோம். வட மாகாணத்தில் முழுக்க தமிழ் மக்கள் குடியேற்றலாம். அதில் எந்த சம்மந்தம் இல்லை. என்றால் அங்கே நிறைய இட வசதி இருக்கின்றது. ஆனால் கிழக்கு மாநிலத்திலே அவ்வளோ வசதிகள் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். இங்குள்ள மக்களுக்கே காணி வசதி இல்லாத சூழ்நிலையிலே அந்த மக்களை கொண்டு வந்து மீண்டும் இங்கு உள்ள பிரச்சனை உருவாக்குவது அவ்வளோ நல்ல இல்லை. ஆனால் வடமாகாணத்திலே முழுக்க குடியேற்றுவதை நாங்கள் ஆதரிக்கின்றோம். என்றால் அங்கு உண்மையிலேயே நிறைய வடமாகாண மக்கள் வெளிநாடுகளுக்கு போய்விட்டார்கள். அவருடைய விகிதாச்சாரம் குறைந்துள்ளது. ஆகவே மலையகத்தில் உள்ள மக்களை வடக்கில் குடியேற்றுவதன் மூலம் தமிழ் மக்களுடைய விகிதாச்சாரத்தை கூட்டலாம். தற்போது எதிர்கட்சி தலைவர் என்று கூறப்பட்ட சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சொல்லப்பட்டு வருகிறார். அதை எவ்விதத்தில் சாத்தியம்? ஆட்சியை ஒப்படைப்பு மக்கள் தான். சஜித் பிரேமதாஸ் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கின்றார், என்னென்ன ஆட்சியை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி. ஆட்சியை ஒப்படைக்கிறதுக்கு என்ன சாமான் வாழைப்பழமாக தூக்கி கொடுக்கறதுக்கு, ஒரு பொருளாக தூக்கி கொடுக்கறதுக்கு. அவர் மக்களுக்கு சேவை செய்தார் என்றால், சரியான முறைக்கு மக்களை அணுகினார் என்றால் அடுத்த செல்ல மக்கள் அவரை தேர்ந்தெடுப்பார்கள். நாங்கள் போன ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் சொன்னோம் என்னவென்றால், சஜித்தும் ரணிலும் சேராதவரை அனுரகுமார ஜனாதிபதியாகுவதை யாரால் தடுக்க முடியாது என்று நான் கூறியிருந்தேன்.
அதான் நடந்திருக்கின்றது. ஆக இப்பொழுது சதி செய்ய வேண்டிய சொன்னால் ஆட்சியை தாருங்க கேட்பை விடுத்து அவர் முடிந்த அளவுக்கு அந்த ரணில் விக்ரமசிங்கே போன்ற பல கட்சிகளோடு இணைந்து செல்வதுதான் அவருக்கு நல்லது. ஆனால் அவரோடு இருக்கின்ற கட்சிகளை பார்த்தோம்னு சொன்னால் ரவுபக்கி இருக்கின்றார், ரிஷாத் பதிதி இருக்கின்றார், மனோ கணேசன் இருக்கிறார். இந்த 3 பேரும் வச்சுக்கொண்டு சஜித் ஒரு நாளும் ஜனாதிபதியாக வரையலை. இதெல்லாம் சொல்லிக் கொடுறேன். நல்ல கேள்வி. ஏனென்றால் உண்மையிலேயே தேயிலை தோட்டங்களுக்காகத்தான் மலையக மக்களை இந்தியாவிலிருந்து வரவழைத்தார்கள் என்பது உண்மைதான். அந்த காலத்திலே வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சி காலத்திலே தேயிலை தோட்டத்தினால் மக்களுக்கு நிறைய நன்மை கிடைத்தது, அந்நிய செலவழியும் கிடைத்தது. இப்பொழுது அதற்கு பிறகு சில இனவாதங்கள் காரணமாக குடியேற்றங்கள் அங்கு அதிகரித்தன. முன்னர் தமிழ் மக்கள் தான் அந்த பகுதியில் பெரும்பாலும் இருந்தார்கள். பின்னர் சிங்கள மக்களும் குடியேறின காரணமாக குடிசை பெருக்கம் மலைநாட்டிலே அதிகமாகின காரணமாக வீடுகளும் அதிகரித்த காரணமாக மலைகள் தாங்க முடியாத நிலவுக்கு வந்திருக்கின்றன. இந்த மக்களை வேறு இடங்களில் குடியேற்றுவதன் மூலம் தேயிலை வியாபாரம் நஷ்டமடையும் என்றால் அங்கு இன்னொரு விஷயத்தை நாங்கள் யோசிக்க வேண்டும். அதாவது அன்று கிடைத்த அந்நிய சிலாவணிகள் இன்று அவ்வளவுமே அந்த மக்களுக்காக பாதிக்க வேண்டிய சூழ்நிலை பாரிய நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. மலைநாட்டில் நடந்திருக்கின்ற மலைநாட்டில் சொல்கிற நேரம் கண்டி கம்பளை எல்லாத்தையும் சொல்லலாம். அந்த மக்களுக்கு நடந்திருக்கின்ற பிரச்சனைகளை பார்க்கின்ற பொழுது மிக பெரும் பல்லாயிரம் கோடிக்கணக்கான ரூபாய்கள் அந்த மக்களை மூலக்கட்டியலுக்காக தேவைப்படுகின்றன. அவ்வாறு மூலக்கட்டி அனுப்பினாலும் கூட தொடர்ந்தும் இவ்வாறு இருக்க முடியுமா என்கிற கேள்வி எழுகின்றது. ஆகவே நமக்கு தேயிலை தோட்டம் முக்கியமா அல்லது அந்த மக்களுடைய வாழ்வு முக்கியமா என்பதை அரசாங்கம் சிந்தித்து செயல்படுவது நல்லது. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா பொடியன் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.